துபாயிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய 23 வயதான இளைஞர் ஒருவர் தனது பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, தம்பி, காதலி ஆகிய 5 பேரை சுத்தியலால் அடித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் மொத்த கேரள மாநிலத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் பேருமலையைச் சேர்ந்த முகமது ஷெமி தம்பதியின் 23 வயது மகனான அஃபான் இரவு 7 மணி அளவில் வெஞ்ஞாரமூடு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். தனது குடும்பத்தினரை தாம் அடித்து கொலை செய்து விட்டதாக அந்த இளைஞர் கூறியபோது காவல் நிலையத்தில் இருந்த அனைத்து காவலர்களும் செய்வதறியாது ஒரு கணம் திடுக்கிட்டு திகைத்து நின்றனர். உடனடியாக அவரை கைது செய்த காவலர்கள் அந்த இளைஞர் தெரிவித்த இடங்களான பாங்கோடு, பேருமலை, சுள்ளால் ஆகிய இடங்களுக்கு சென்று பார்த்தனர். பேருமலையில் அஃபானின் வீட்டில் அவரது தாய் ஷெமி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். ஆனால் அஃபானின் காதலி ஃபர்சானா, 15 வயதான அவரது தம்பி அஃப்சான் ஆகியோர் தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தனர். அருகில் உள்ள பாங்கோடு என்ற இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு 88 வயதான தனது பாட்டி சல்மா பீவியையும் அஃபான் கொடூரமாக கொலை செய்திருந்தார். சுள்ளால் என்ற இடத்தில் வசித்து வந்த தனது பெரியப்பா லத்தீப், பெரியம்மா ஷாகினா ஆகியோரையும் அஃபான் கொலை செய்தது உறுதியானது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அஃபானின் தாய் ஷெமி உடனடியாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். உயிரிழந்த 5 பேரையும் சுத்தியலால் தாக்கியும் கத்தியால் குத்தியும் இளைஞர் அஃபான் கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கலவரத்திற்கு மத்தியில் தாம் பூச்சி மருந்தை உட்கொண்டு விட்டதாக கூறியதை தொடர்ந்து கொலையாளி அஃபானை காவலர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். அஃபானின் தந்தை முகமது தற்போது துபாயில் பணியாற்றி வருகிறார். அங்கு வேலை தேடி சென்ற அஃபான் வேலை கிடைக்காமல் அண்மையில் ஊர் திரும்பினார். தன்னுடைய காதலியை குடும்பத்தார் ஏற்காததால் அவர்களை அஃபான் கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. ஆனால் காதலியையும் அவர் கொன்றுள்ளதால் உண்மையான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.